தமிழில் வந்து கிரேசி மோகனோட இடம் வந்து காலியாகவே இருக்குது. அவர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவரும் கமலும் சேர்ந்தா ஒரு மேஜிக் நடக்கும். காதலா பம்மல் கே சம்பந்தம், அதுக்கப்புறம் பஞ்சதந்திரம் அப்படின்னு நிறைய அவங்க படங்கள். அந்த இடத்த வந்து இந்த இயக்குனர் ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங்கு பாலாஜி வேணுகோபாலை பொறுத்த வரைக்கும். லக்கி மேன் அவர் நல்லா பண்ணியிருப்பார். அதை விட இது பல மடங்கு அதிகமாக பண்ணியிருக்காரு. ஃபுல் படமுமே இந்த அளவுக்கு காமெடி இருக்கிற ஒரு படம் வந்து தமிழில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல் லென்த்து காமெடி படம். ஸ்டாப்பாக வயிறு வலிக்க சிரிச்சுட்டு போகலாம். த்ரில்லர் ஒரு கொலை நடக்குது, அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படியே காமெடி ஜானருக்கு போய் ஃபுல் படமும் ஃபுல் காமெடியாக போயிடுது. டபுள் மீனிங்கு, முகம் சுளிக்கிற காட்சிகள், வயலன்ஸு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி படம் தமிழில் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஃபேமிலியோட தியேட்டரில் வந்து தாராளமாக பார்க்கலாம். பண்ணியிருக்காங்க, டெஃபினட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இது எங்கள் அண்ணனோட படம், படம் இது. ஸோ எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் அண்ணாக்காக. ஸோ ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். ஸோ ஆடியன்ஸ் நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். எப்படி சீரியலை சப்போர்ட் பண்ணீங்களோ அண்ணாக்கு, ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரோட விஷஸு, எல்லாரோட பிளெஸிங். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. செம்மையாக சிரித்தோம். எதிரே பார்க்கல ஆக்சுவலி. ரொம்ப யூஸ்வலாக இருந்தது. நினச்சிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்து உட்காந்தோம். பட் சூப்பராக இருந்தது. எல்லோரும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. காமெடியெல்லாம் அவ்வளோ பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. மூவியில் சூப்பராக இருந்தது. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி சின்ன திரையில் பார்த்துருக்கோம். பட் இதில் இவரோட ரோல் வந்து ஒரு மாதிரி ஹியூமராக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருமே எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே வேஸ்ட்லாம் பண்ணல. சூப்பராக இருந்தது பார்க்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா இருக்குது. பட் டெஃபினெட்லி ஹி ஹாஸ் கிவன் ஹிஸ் பெஸ்ட்டு. ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இந்த வகையில் மொத்தத்தில் சொல்லணும்னா ஃபேமிலி எல்லோரும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ரிக்வெஸ்ட்டு. இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணலாம். ஸோ தட் அவங்க வந்து இன்னும் ஃபர்தராக இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு இந்த மாதிரியான டீம்ஸ் எல்லாம் வந்து முயற்சி பண்ணுவதற்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆமாம், ஃபஸ்ட் படம்னா கூட ஹி ஹஸ் டன் அ டீசன்ட் ஜாப். டெஃபினட்டாக அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ மெசேஜ் எல்லாம் கிடையாதுங்க. இது சும்மா ஃபேமிலி என்டர்டெய்னர். நீங்கள் லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு ஜென்ரலாக வந்து பார்க்கலாம். ஒரு காமெடி என்டர்டெய்னர். எல்லாம் ஃபேமிலியோடு வந்து ஒரு சந்தோஷமாக சிரிச்சுட்டு போகலாம். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஓரளவுக்கு டெஃபினட்டாக இருக்காது. அதாவது ரொம்ப வந்து நீங்கள் இழுத்தா மாதிரி ஒரு மாதிரி காமெடி நீங்கள் இன்றைக்கி பார்த்தா சிரிக்க தோணும், நாளைக்கு அது வந்து ஒரு காமெடியானு தோணும். அப்படியெல்லாம் இல்லாமல் இது ஒரு நல்ல அழகாக பேலன்ஸ்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லு. கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குமரனுக்கு ஒரு நல்ல டெபியூ. சீரியலில் இருக்கிற ஆக்டிங்கை விட இதில் வேறு மாதிரியான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அவர் சினிமாவுக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்காரு. இதே மாதிரி கண்டினியூ பண்ணார்னா மணிகண்டன் மாதிரியான ஒரு ஆக்டராக அவர் வரலாம். சாங்ஸ்லாம் மாண்டேஜ் சாங்ஸ் தான். ஃபேமிலியோட தியேட்டருக்கு வந்தால் ஒரு 2 மணி நேரம் அண்ணாக்கும் கிடைக்கணும். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாட்டு, ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது. ப்ராக்டிக்கலாக இருக்குது மூவி. ரொம்ப ட்ராமேட்டிக் அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரல் அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இட்ஸ் அ வெரி குட் மூவி. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். வந்து சிரிச்சுட்டு போகலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது. நமக்கு வந்து எந்த ஒரு படத்தில் வந்து எந்த வித தொய்வும் கிடையாது. ஹீரோ சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்திருக்காரு. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான். ஹி ஹாஸ் டன் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் மேலே அவருக்கு படம் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் வாழ்த்துறேன். ஹீரோயின் மற்ற காஸ்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து அவரோட படம் அதை வந்து ஒரு திரை முயற்சின்னு சொல்கிறாரு. வந்து நீங்கள் வந்து நடிப்பெல்லாம் எந்த வித குறைவோ தொய்வோ எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் எல்லாமும் நல்ல, அதாவது கரெக்டாக தான் சொல்கிறேனே. ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அதில் வந்து எல்லாமே டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். ஒன்று தூக்கல் ஒன்று கம்மி இருக்கக்கூடாதுன்னா அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.